ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2024 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு tngasa.in அப்படின்ற அந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு நிறைய லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில், இங்கிலீஷில், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்லெட் கொடுத்துருக்காங்க, காலேஜினுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ரெக்கவர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி அட்மிஷன் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிங்க்ஸில் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு முறை கோ த்ரூ பண்ணிவிடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கை 2024 என்பது பதிவு, விண்ணப்ப கட்டணம், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல் மற்றும் அச்சிடும் விண்ணப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைய முகப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா, மற்ற பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் 11th பாஸ் பண்ணியிருக்கலான்னு கேட்குறாங்க. அது டிஃபால்ட்டாக எஸ்ன்னு தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுடுங்க. அதே மாதிரி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனில் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா TNHSC அப்படின்னு டிஃபால்ட்டாக இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் விண்டோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு யூசர் லாகின் பேஜ் இந்த மாதிரி வந்துடும். உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே கொடுத்து லாகின் பண்ணிங்க. உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே கொடுத்துட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வந்துடும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிவிக் ஸ்டேட்டஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை கேட்குறாங்க. ஸோ கார்ப்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேம் ஆஃப் த பேரண்ட் கேட்குறாங்க. ஸோ பெற்றோர் அல்லது பாதுகாவலர் பேர் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குறாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்றா இருந்ததுன்னா. அடுத்து உங்களுடைய ஜெண்டர் கேட்குறாங்க. ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக, ஃபீமேலாக, டிரான்ஸ்ஜெண்டராக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து மதர் டங் வந்து டிஃபால்ட்டாக தமிழ் தான் இருக்கும். நேஷ்னாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட் இந்தியன் இருக்குது, அப்படியே விட்டுருங்க. உங்களுடைய ரிலீஜன், மதம் கேட்குறாங்க. ஸோ இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீம்ஸாக வேறு என்ன அப்படின்றத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க. கம்யூனிட்டி நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. அது வந்து சப்காஸ்ட் கேட்குறாங்க. சப்காஸ்ட்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. சப்காஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க. ஆப்ஷனலாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா அதை விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அல்டர்னேட் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு
ஸ்டேட் அதை டிஃபால்ட்டாக தமிழ்நாடுன்னு இருக்குது, அதை விட்டுடுங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய தாலுக் கேட்குறாங்க, உங்கள் தாலுக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் பின்கோடு கேட்குறாங்க, பின்கோடு நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் யூ ஆர் ஏ கேண்டிடேட் அண்டர் கோட்டா ஆஃப் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரருக்கான சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. அது டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே நோன் தான் இருக்கும். ஸோ எஸ்னால் நீங்கள் எஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி முன்னாள் படை வீரர்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படை மட்டுமே தகுதியுடையவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ அப்படின்னு கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன் கொடுத்துங்க. மாற்றுத்திறனாளினா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோன் கொடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்சிசி சான்றிதழ் வைத்திருப்போரான்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட என்சிசி சான்றிதழ் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க. மாணவர்கள் அந்தமான் மற்றும் நிகோபார் தீவை சேர்ந்த தமிழரான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. பாதுகாப்பு படைகளில் தகுதியான பணியாளர்களின் குழந்தைகள், மனைவி எத்தகைய வகைன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து என்ன உங்களுக்கு வருதோ அது கொடுங்க, இல்லைன்னா டிஃபால்ட்டாக நன் ஆஃப் அபவ்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஏஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஏஎஃப்சி சென்டர் ஏதாவது ஒன்றத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக ஏஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஏஎஃப்சி சென்டர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண உடனே சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் வந்துடும். பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்குறாங்க. பேரண்ட் ஆக்குபேஷன் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. ஆனுவல் இன்கம் வந்து நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் யூ ஏ ஃபஸ்ட்டு கிராஜுவேட், முதல் பட்டதாரியான்னு கேட்குறாங்க. முதல் தலைமுறை பட்டதாரியான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் கையில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், அதர்ஸ்க்கு வந்து வராது. அதனால் அதை அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் கேட்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷனாக, முனிசிபாலிட்டியாக, வில்லேஜாக, டவுன் பஞ்சாயத்தான்னு கேட்குறாங்க. அது எதுவும் உங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடீடு 6th to 12th ஸ்டாண்டர்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்குறாங்க. நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே 6th-லேருந்து 12th வரலும் படித்த ஸ்கூலுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. அது எந்த ஸ்கூல் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு வந்து டிஎன்ஹெச்எஸ்சி அப்படின்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போர்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் உங்களுடைய பெர்மனன்ட் நம்பர் கேட்பாங்க, நிரந்தர பதியன், அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. ரோல் நம்பர் கேட்பாங்க, ரோல் நம்பர் டைப் பண்ணிங்க. குவாலிஃபிகேஷன் இயர் கேட்குறாங்க, அது டிஃபால்ட்டாக 2024 இருக்கும். ஹெச்எஸ்சி குரூப் வந்து கேட்குறாங்க, பாடப்பிரிவு. நீங்கள் ஹெச்எஸ்சி அகாடமிக்காக வொகேஷனலாக அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. டிஃபால்ட்டாக அகாடமிக்கில் இருக்கும். வொகேஷனல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து வந்து குரூப் கோடு கேட்குறாங்க. குரூப் கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த சப்ஜெக்டை என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த பாடப்பிரிவு வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்ட்டு. ஸோ தமிழா இங்கிலீஷா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து உங்களுடைய எம்இஸ் நம்பர் கேட்குறாங்க. எம்இஸ் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்ஸ் அப்டைன்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ரோல் நம்பர் அல்லது பர்மனன்ட் ரிசர்ச் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. கம்ப்ளீஷன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக மந்த் இயர் அதுவே காமிச்சிடும். அப்டைன்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாமே 100 அப்படியே காமிச்சிடும். நீங்கள் அப்டைன்ட் மார்க்ஸ் மட்டும் நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அட்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 1ன்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் உங்கள் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுப்பதற்கு முன் கீழ்காணும் வழிமுறைகளை படிக்கவும். தொடர்வதற்கு முன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் கீழே உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேர்வு செய்ய விரும்பும் கல்லூரிகளின் பட்டியலிலிருந்து பாடப்பிரிவினை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்புகளின் எண்ணிக்கையில் வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை வேணால் ஒரு காலேஜில் எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை காலேஜஸ், நம்பர் ஆஃப் காலேஜ் எத்தனை வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். +2வில் படித்த பாடங்களின்படி நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க முடியும். மேலும் தகவலுக்கு தகுதி விவரங்களை சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வுகள் மறுவரிசை படுத்துதல் பட்டியலிலிருந்து உங்கள் விருப்பப்படி மறுசீரமைக்கப்படலாம். உங்கள் விருப்பத் தேர்வுகள் உங்களுக்கு தேவையான வரிசையில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்புகள் பட்டியலை கல்லூரி பெயர், கல்லூரி குறியீடு, பாடப்பிரிவு அல்லது மாவட்டம் வாரியாக தேர்ந்தெடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. பாடத்திட்டத்தின் ஒவ்வொரு தேர்வும் மறுவரிசைப்படுத்தலும் தானாகவே சேமிக்கப்படும். வெளிப்படையான சேமிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜை வந்து நீங்கள் எந்த காலேஜை வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போய் காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லை பிரான்ச் வைஸ் செலக்ட் பண்ணலாம், இல்லை காலேஜ் வைஸ் செலக்ட் பண்ணலாம். காலேஜ் கோட் தெரிஞ்சுன்னா அது பண்ணலாம், கேட்டகரி வைஸ் பண்ணலாம். நீங்கள் காலேஜ் வைஸே பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு அங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ் அப்படின்றத வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அந்த கோர்ஸ் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒரே காலேஜில் எத்தனை கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் காலேஜஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ண உடனே 1, 2 அப்படின்னு வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது காலேஜஸ் நீங்கள் போய்ட்டு அங்கே காலேஜ் நேமில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணோடனே இங்கே வந்து நம்பர் 3 அப்படின்னு வந்துடும். உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேவ் அண்டு கண்டினியூன்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் த சாய்ஸ் செலெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு விருப்பமான படிப்புகள் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து எனது விருப்பத்திற்கு ஏற்ப ஆர்டர் செய்துள்ளேன் என்பதை உறுதி செய்வதன் மூலம் நான் பணம் செலுத்துவதை தொடர விரும்புகிறேன். மேலும் பணம் செலுத்தியுடன் எனது விருப்பங்களை மாற்ற முடியாது என்பதை அறிவேன். தொடர கண்டினியூ பட்டனை கிளிக் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டினியூ பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ வந்துடும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை நீங்கள் கண்டினியூ டு பே அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ வந்துடும். யூ ஆர் ப்ரொசீடிங் டு மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 50 ரூபாய்க்கு உண்டான பேமெண்ட்டை ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ளீஸ் செலக்ட் த பேமெண்ட் கேட்வே கொடுக்குறாங்க. இங்கே 3 பேமெண்ட் வேட்வே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கனரா பேங்க்கு, இன்னொன்று இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னொன்று வந்து HDFC பேங்க்கு. நீங்கள் எந்த பேமெண்ட்டுடைய கேட்வே யூஸ் பண்ணாலும் உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் கனரா பேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மோடுக்கு போய்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ கேட்டிருப்பாங்க. நீங்கள் யூபிஐ மூலியமாவோ இல்லை கிரெடிட் டெபிட் கார்டு மூலியமாக நெட் பேங்க் மூலியமாக உங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேடிஎம்க்கு உண்டான QR கோடு கொடுத்துருக்காங்க. பேடிஎம் QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி கூட உங்களுடைய பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை யூபிஐ ஐடி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வச்சு உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். நான் வந்து பேடிஎம்மில் கொடுத்துருக்கூடிய இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே வந்து ஜென்ரேட் ரிப்போர்ட் இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைலுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ கேபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி இருந்ததுன்னா டிசி, பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஆஃப் ஃபோட்டோ ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு கீழே அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலில் என்ன சைஸில் இருக்குன்னு என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா
சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃப்ரீஸ் அப்லோட் வந்து ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது. அதனால் ஒரு முறை எல்லாமே கோத்ரூ பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஃப்ரீஸ் அப்லோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீஸ் அப்லோடை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் டேப் ஒன்று வரும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கன்ஃபார்ம் பண்ணோன்னே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். கங்க்ராச்சுலேஷன் யுவர் சர்டிஃபிகேட் அப்லோடட் ஆர் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹோம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் நவுன்னு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, காப்பி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அப்ளிகண்ட்டுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் இடத்துல அப்ளிகண்ட் வந்து கையெழுத்து போடணும். அதே மாதிரி கீழே வந்து பேரண்ட்டுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்டோ கார்டியனோ வந்து கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் கையெழுத்து போட்டு முடிச்சதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அட்மிஷனுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் லிஸ்ட்டு. அதை வந்து நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போகும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனுக்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.